Hello friends, இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு UFI பாக்ஸுக்கான சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, அந்த பாக்ஸுக்கான அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பேசிக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த UFI பாக்ஸோடைய கிட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஸோ அது வந்து என்னென்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணலாம், அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்றைக்கி வரக்கூடிய அந்த இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த UFI EMMC UFS எல்லாத்தையும் நம்ம அதில் தான் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான டெட் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாமே வந்து ஒரு லாக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு தான் எடுக்க முடியுன்றதை நம்ம அந்த வீடியோ செக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து பேசிக்காக அந்த பாக்ஸோடைய கிட்டு வச்சு நம்ம வந்து பேசும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து பேசியிருந்தோம். இதில் வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் UFI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணணும் UFIbox.com அப்படின்னு சொல்லுவோம். UFIbox.com அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த UFIbox.com நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இமேஜுக்கும், அதாவது இந்த பாக்ஸோட இமேஜுக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய பாக்ஸோட இமேஜுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா கிட்டே வந்து வேறு வேறு. இப்போ ஸ்க்ரீனில் வர்றது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் பார்த்தேன் இந்த கிட்டு தான் இப்போ நமக்கு வந்து வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு UFI டாங்கல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நான் ஒன்று ஒன்றா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கீழே போனோம் அப்படின்னா UFI பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த UFI பாக்ஸுன்ற இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் காட்டின பாக்ஸு. இந்த பாக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சுருக்கோம். நிறையா பேர் இந்த பாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வந்து UFI டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். UFI டாங்கிள் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக UMT பாக்ஸு மிராக்கிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா UFI டாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மல் சாஃப்ட்வேர். நான் வந்து நார்மலாக டேட்டா கேபிள் மூலியமாக OS போட்டேன் சார், நான் வந்து நார்மலாக டேட்டா கேபிள் மூலியமாக வந்து FRP லாக் எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னா வந்து இந்த UFI உடைய நார்மல் டாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து UFI கிட் அப்படின்னு சொல்லுவோம். UFI அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சார் UFI கிட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாப்பில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த பாக்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் EMMCயும் UFI ICயும் மட்டும்தான் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? UFS அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த UFS ICயை நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த UFI கிட்டில் வைக்க முடியாது. அதுக்காக தான் இந்த UFS ப்ரோக்ராமர் கிட்டுனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று தர்றாங்க. UFSல ப்ரோக்ராமர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தனியாக தர்றாங்க. நம்ம அதுக்கு பதிலாக தான் அந்த ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் நம்ம சொல்லியிருந்தோம் IC ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிட் இருக்குது. அந்த கிட்டு மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வேணுங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 80% என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது இந்த UFI பாக்ஸோடைய அஃபிஷியல் சைட்டில் இந்த 3 விதமான கிட்டை பற்றி தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக EMMC UFI பாக்ஸை வச்சு நம்மளுடைய அந்த ஐசிக்கு உரிய கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி கீழே இருக்கிறது வந்து நம்ம நார்மல் ஒரு ஃபோனில் வந்து FRP லாக் எடுக்கணும், இல்லை ஒரு பேட்டர்ன் லாக் எடுக்கணும், இல்லை ஒரு OS போடணும், இல்லை ஒரு அக்கௌண்ட் லாக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நார்மல் டேட்டா கேபிள் மூலியமாக பண்ணுறது தான் என்னது அப்படின்னா வந்து இந்த ஒர்க் அவுட்டு. அதே மாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து UFS ப்ரோக்ராமர் இன்றைக்கி டேட்டில் அப்கிரேடாக இருக்கக்கூடிய UFS ICயை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கோ இல்லை ரீசெட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்த் செக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான ஒர்க்குக்காக தான் இந்த UFS அப்படின்ற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உள்ளே வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த சைட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த UFI அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தர்றாங்க. இப்போ UFI பாக்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது வந்து ஒரு EMMC ஐசியை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டூலு UFI பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீடு EMMC யூசர் டேட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீடு EMMC யூசர் டேட்டா என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோன்ஸில் இன்டர்னல் மெமரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸோ ஃபைல்ஸோ டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரிப்பேர் ரீசைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு EMMC ஐசி கம்ப்ளைண்ட் ஆகும் பட்சத்தில்
ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஷாப்பில் கொடுத்து அவங்க வந்து 2-3 ஓஎஸ் அந்த மொபைல் ஃபோனுக்கு ஓஎஸ் போட ட்ரை பண்ணி அது வந்து கிராஷ் ஆகி மொபைல் டெட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில் அந்த இஎம்சி ஐசியை ரிப்பேர் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத வந்து அந்த ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீசைஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இஎம்சி ஐசி நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 64 ஜிபியாக இருக்குது. அந்த 64 ஜிபி இருக்கக்கூடிய ஒரு ஐசி எனக்கு வந்து இன்டர்னல் மெமரியில் வந்து ஒரு 30 ஜிபி இல்லை ஒரு 40 ஜிபி கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 15 ஜிபி 14 ஜிபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஃபோனில் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க. இது காமனாக எல்லார் ஃபோன்ஸ்லையுமே இருக்கிறது தான், சரிங்களா. ஸோ ஒரு 40 ஜிபி அதில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 14 ஜிபி இதில் வந்து ஆப்ஸுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடும். மேலே கண்டென்ட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடும். நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து டெலிட் பண்ணுவோம். அந்த ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் அந்த ஆப்ஸ் ப்ளஸ் ஓஎஸ் அப்டேட் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆப்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றத தான் அங்கே மீன் பண்ணுறாங்களே தவிர உங்களோட இன்டர்னல் மெமரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஐ மீன் அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்ல. பட் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சுன்னா உடனே அந்த உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா அந்த அழிப்போம், சரிங்களா. ஸோ அதை அவசரப்பட்டு நான் அழிச்சிட்டேன் ஆனாலும் எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னே வருது, எந்த ஒரு ஆப்ஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த இஎம்சி ஐசியோடைய அந்த 64 ஜிபியா இல்லை 120 ஜிபியாவோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை தான் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இந்த UFI பாக்ஸுடைய சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 128 இருக்குது சார், எனக்கு இதை வந்து ஒரு 70 ஜிபி வந்து ஃபோனில் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து ஃபோனுடைய இன்டர்னல் மெமரிக்கு கொடுத்தா போதும், எனக்கு இன்டர்னல் மெமரி வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபுல்லாகாது, ஆனால் நான் வந்து ஃபோன் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன், ஆப்ஸ் வந்து நான் நிறையா இன்ஸ்டால் பண்ணுவேன். இப்போ ஒரு நம்ம கேமிங் ஆப்பில் வந்து ஒரு 5 ஆப் நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பும் 3 ஜிபி இருந்துச்சுன்னா அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஃபுல்லாயிரும். அப்போ எனக்கு வேணுங்கிற ஸ்டோரேஜை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ் மூலியமாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்மட் அப்படின்னு பார்க்குறது. ஸோ அப்போ ஃபார்மட் எரேஸ் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஎம்சிஐசியை ஃபுல்லாக ஃபார்மட் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், இல்லை ஒரு சில ஃபைல்ஸை மட்டும் விட்டுட்டு நம்ம எரேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீட் ரைட் அண்ட் அப்டேட் த ஃபிர்ம்வேர். அதாவது ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் ஓஎஸ் போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த ஓஎஸ் போடுறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு ஐசியிலேருந்து நீங்கள் ஓஎஸ் ரீட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இன்னொரு ஐசிக்கு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஓஎஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அப்கிரேட் ஆன ஓஎஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் அப்டேட் ஃபிர்ம்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஎம்சியோடைய ஐசிக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னா வந்து பிராண்ட் இருக்குது. நம்ம என்ன தான் சாம்சங், ஓப்போ, விவோன்னு சொல்லி நம்ம பிராண்டை பேசினாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஐசி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ அப்போ அந்த கம்பெனி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைனிக்ஸ், டொசிபா, கிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது, சரிங்களா. ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோ செக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம், ஓகேவா. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பிராண்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ அதை நம்ம இந்த மாதிரியான பாக்ஸஸ் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஹார்ட்வேரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது எதுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. இப்போ ஒருவேளை நான் வந்து விண்டோஸ் 11 வச்சுருக்கேன் அப்படின்னா விண்டோஸ் 11 என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்த முடியாது, அங்கே ரன் ஆகாது. அப்போ விண்டோஸ் XPயில் இருந்து விண்டோஸ் 10 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து என்னுடைய சிஸ்டமில் பயன்படுத்தியிருந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ இந்த பாக்ஸோடைய சாஃப்ட்வேர் வந்து எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இங்கே டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்றதுல உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு
UFI பாக்ஸோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் ஸ்டார்டட் ஃப்ரம் 2018 இருந்து தான் இவங்களுடைய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து அப்டேட் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டுக்கான லிங்க் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட கம்மியான இதில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன கம்மியான லீஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபைல் வேணுமோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்டேட் விடும்போது என்னெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் நான் வந்து இந்த மீடியா ஃபயர் அப்படின்னு இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணால் எனக்கு அங்கே சாஃப்ட்வேர் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிற வரை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு WinRAR ஃபைலில் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து டவுன்லோட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து UFI சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இந்த லொக்கேஷன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் கேர் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாக்ஸை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து மாட்டி வச்சுருக்கணும். இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டமில், ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து Windows 10 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி Windows 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் அந்த ஆன்டிவைரஸ் அப்படின்னு ஒன்று டிஃபால்ட்டாகவே இருக்கும். Windows Defender அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணி வச்சுருங்க அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஓகேவா. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணி வச்சுருங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அது வந்து டெலிட் பண்ணி விட்ரும். ஸோ அதனால அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டமில் பாக்ஸை என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கணும். கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து சாஃப்ட்வேரை எப்போவுமே அட்மினுடைய பர்மிஷனில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுனால ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். இப்போ UFI பாக்ஸா டாங்கலான்னு கேட்குது. நான் மாட்டியிருக்கிறது பாக்ஸ் தான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பாக்ஸில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிளிக் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இதில் இந்த பாக்ஸுக்கான டிரைவர்ஸ் எல்லாமே வரும். இந்த பாக்ஸுக்கான டிரைவர்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம பர்டிகுலர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸ்லேயே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு அந்த டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அந்த டிரைவர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்குறேன். இது ஒவ்வொரு சாஃப்ட்வேராக உங்களுக்கு அந்த டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இதுக்கு வந்து வேறு எந்த ப்ராசஸும் பண்ணணுன்ற தேவையில்லை ஓகேவா. ஸோ அது சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகட்டும். அது வரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ஒரு இன்ஸ்டால் ஆகும்போது இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா நம்ம இதை நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா தான் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிரைவர்ஸ் எல்லாமே என்னன்னா வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நீங்கள் இப்போ வந்து எந்த பாக்ஸை வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் சரிங்களா. ஸோ நான் இப்போ எதையுமே வந்து ரன் பண்ணலை. ஏன்னா நம்ம தனியாக போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய மற்ற ஸ்க்ரீன் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த UFI பாக்ஸோடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் தான் என்னது அப்படின்னா வந்து அந்த UFI பாக்ஸோடைய சாஃப்ட்வேர். இப்போ நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4. ஸோ இதில் வந்து UFI EMC டூல் பாக்ஸ் அப்படின்றது தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி UFI சிப்பு ப்ரோக்ராமர் அப்படின்றது வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக இருக்கக்கூடியது. அதே மாதிரி UFI ஆண்ட்ராய்டு டூல் பாக்ஸ்ன்றது நம்ம இந்த பாக்ஸை வச்சும் பயன்படுத்திக்கலாம். அல்லது நான் சைட்டில் காட்டினேன் இல்லையா உங்களுக்கு அந்த UFI டாங்கிள் மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த
அந்த டாங்கிள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது UFI ஆண்ட்ராய்டு டூல் பாக்ஸ். ஒருவேளை நீங்கள் UFI பாக்ஸாகவே வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி UFI UFS டூல் பாக்ஸ் அப்படின்றது தான் நான் சொன்னல இன்னைக்கு புதுசாக அப்கிரேடாக வந்திருக்கக்கூடிய அந்த பாக்ஸ். சரிங்களா? ஸோ சைட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் இது. சரிங்களா? ஸோ இது மட்டும் நம்ம அந்த பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ வச்சிருக்கிறது நார்மல் UFI பாக்ஸ் தான். அதனால இந்த UFI சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதை ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அட்மின் பர்மிஷன் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சும்மா பேசிக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிவிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது என்னன்றதை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும், கொஞ்சம் அது வரையே டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் சிஸ்டமை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உங்கள் சிஸ்டமில் என்ன OS இருக்குது, என்ன RAM, இதை பற்றின டீட்டெயில் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த UFI சாஃப்ட்வேர் வெர்ஷன் 1.6.0.2333 அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க UFI சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்ஷனில் என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இதில் இருக்கும். இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம், யூசர் ஏரியா பார்ட், ஃபேக்டரி இமேஜ், சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்னா அவங்களுடைய சப்போர்ட் ஏதாச்சும் நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஐ மீன் இப்போ ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஏதோ சம்திங் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஃபேக்ட்ரி இமேஜ் அப்படின்றது வந்து நம்ம OS போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு நெட்லேருந்து ஒரு ப்ரௌசர்லேருந்து நம்ம நெட்டை வந்து ஐ மீன் அந்த மாடலுக்கான OS வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி இமேஜ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரைட் பண்ணிக்கலாம். யூசர் ஏரியா பார்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஐசியில் இருக்கக்கூடிய டேட்டா. நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வேணும், இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் என்னது அப்படின்னா வந்து இந்த யூசர் ஏரியா பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. boot 1, boot 2, RPMB, யூசர் டேட்டா, EXT இதெல்லாமே நம்ம ஒரு ஐசியில் இருந்து பேக்கப் எடுக்கலாம். திரும்ப அதுக்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு EMCIC ஹெல்த் செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு EMCIC உடைய OS ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இன்னைக்கு டேட்டில் வரக்கூடிய ஐசியில் EMCICல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ரேமும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ரேமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஐ மீன் ரேமை வந்து கிளியர் பண்ணுறது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம், யூசர் ஏரியா பார்ட், ஃபேக்டரி இமேஜ், சப்போர்ட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த UFI EMMC டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ஐசியை எடுத்து வச்சு பண்ணுற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ISP பின் மூலியமாக பண்ணுற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ செக்ஷனில் நம்ம வந்து இதில் வச்சு என்னென்ன ஒர்க்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 1 by 1 என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.